வணக்கம் இந்தியா. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு ஏர்லி லாஸ்லேருந்து ஷார்ப்பாக ரெக்கவர் ஆகி வித் மாடஸ்ட்லி ஃப்ளாட் அப்படின்னு சொல்லலாம். 2 புள்ளிகள் அதிகரித்து 23,645.65 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 731, டிக்ளைன்ஸ் 2181. மெயினாக த ரீபவுண்டுக்கு மெயினாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இன்றைக்கி. ஸோ செல் ஆஃப் ஓவர் பை லெட் ஏஐ லெட் டிஸ்ட்ரப்ஷனை இன்னும் இருக்காதுங்கிற மாதிரி இருந்ததுனால ஐடியில் மறுபடியும் பயம் வந்தது. போன வாரம் ஃபுல்லாக விழுந்தது. இந்த வாரம் ஐடி ஒரு பெரிய ஒரு தூக்கத்திலே வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 160 பாயிண்ட்ஸ் லோவராக ஓப்பன் ஆச்சு. இன்ட்ராடே லோ 23,317.10 ஏர்லி ட்ரேடில் காலையிலே வந்துடுச்சு. பட் இண்டெக்ஸ் ஒரு ஸ்ட்ராங் வி ஷேப்டு ரெக்கவரியை இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. கிளைம்பிங் மோர் தென் 300 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த டே லோ அப்படின்னு சொல்லலாம். பட் மார்ஜினலி ஹையராக செட்டில் ஆகிருக்கு. நிஃப்டி கிட்டத்தட்ட 23,645.65 ஒரு 2.5% ஏறி இருக்குது. அதேபோல் குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தோம்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால் மேலே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபியூவல் சப்ளை கன்சர்ன் பிரெண்ட் க்ரூடும் அரௌண்ட் 1% ஏறி $110 per பேரலாக இருக்கிறது. யூஎஸ் க்ரூடும் கெயின் பை 1.2%. மறுபுறம் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் $100 கீழே விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதுமாதிரி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஃபார் செப்டம்பர் யூஎஸ்டி 100 மார்க்காக இருக்கிறது. டிசம்பர் கான்ட்ராக்ட்ஸும் ரெக்கார்ட் ஹையில் போயிட்டுருக்கிறத பார்க்க முடிஞ்சது. மேலும் இந்திய ரூபாயுடைய மதிப்பும் வீக்கனாக இருக்குது. கிட்டத்தட்ட 0.45%. ஃப்ரெஷ் ஆல் டைம் லோ 96.39. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் இஸ் த கீ டு நம்மளுடைய இந்திய ரூபாயுடைய மதிப்பிலே ஒரு அழுத்தத்தை சொல்லலாம். அதுமாரி இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டையும் இது ரொம்ப டேம்பன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் க்ரூட் ஆயில் இம்போர்ட்டர்ஸ் இந்தியா என்பது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அதனுடைய இம்பேக்ட் இருக்குது. மேலும் அட்வான்சஸ் 731, டிக்ளைன்ஸ் 2,181. மார்க்கெட் பிரெத் பார்த்தோம்னா எகைன் வீக்காக தான் இருக்கிறது. ஸோ இன்றைய தினம் 58 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 213 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட்டும் அக்ராஸ் த வீக்னஸ் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. 55 பங்குகள் 52 வீக் ஐயையும் 69 பங்குகள் 52 வீக் லோவையும் டச் பண்ணியிருக்கு. செக்ட்ரால் ஃப்ரண்டில் 3 துறைகள் தான் இன்றைக்கி இந்த பாசிட்டிவ் டெரிட்டரி, பாக்கியெல்லாம் நெகட்டிவ். அதில் ஐடி அண்ட் ஃபார்மா மேஜராக ஏறி இருக்கு. மறுபுறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், மீடியா, பிஎஸ்சி பேங்க் ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் என்று சொல்லலாம். ஸோ ப்ராடர் மார்க்கெட்டும் வீக்கு. மிட் கேப் கிட்டத்தட்ட 1.05% வீழ்ச்சி, ஸ்மால் கேப் 1.26% வீழ்ச்சி அடைந்திருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவரில் டாடா ஸ்டீல் 3.29% வீழ்ச்சி அடைந்திருக்கு. வீக்கர் தான் எக்ஸ்பெக்டட் ஃபோர்த் குவார்ட்டர் ப்ராஃபிட்னு சொல்லலாம். அதுபோல் பவர் கிரிட்டும் கிட்டத்தட்ட 3.04% விழுந்திருக்கு. நியர்லி 10% க்ரோத் இன் மார்ச் குவார்ட்டர் ப்ராஃபிட்டில். ஸோ ஆம்பர் என்டர்பிரைசஸும் ஷார்ப் செல் ஆஃப் இன்னைக்கு கிட்டத்தட்ட 15.61% விழுந்திருக்கு. ஸோ மார்ஜின் ப்ரெஷர் ஆன் குவார்ட்டர்லி ஏர்னிங் அனௌன்ஸ்மெண்ட் இந்த 3 பங்குகளுமே பெருசாக இருந்தது. அதர் சைடு கிளாண்ட் ஃபார்மா இன்னைக்கு 15%க்கு மேலே ஏறி இருக்கு. ஏன்னா அவங்களும் குட் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை டெக் மஹேந்திரா, இன்ஃபோசிஸ், பாரதி ஏர்டெல், சன் ஃபார்மா, தென் பஜாஜ் ஃபின்சர்வ் இதெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் டாடா ஸ்டீல், பவர் கிரிட், எஸ்பிஐ, என்டிபிசி அண்ட் பஜாஜ் ஆட்டோ எல்லாம் இறங்கிய பங்குகள். தங்கம் 853 ரூபாய் அதிகரித்து 1,59,000. வெள்ளி 3,468 ரூபாய் அதிகரித்து 2,75,354. குருடாயில் 34 ரூபாய் அதிகரித்து 10,114 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபோரிச் இது 3லையும் நடந்துள்ளது என்று சொல்லலாம். அதுபோல் பாரதி ஏர்டெல் இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான ஒரு
மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணினது. அதுபோல் இன்ஃபோசிஸ் அண்டு ஐசிஐசிஐ பேங்க் ரெண்டும் காம்பினேஷன் ஆஃப் குட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் நிஃப்டி ஃபியூச்சர் 55 லட்சம் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 9 லட்சம் நடந்திருக்கு. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் பார்த்தோன்னா 4.4% அதிகரித்து 19.63 அரௌண்ட் 20ல் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை 23,803 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் 23,534 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். நாளை தினம் வீக்லி எஃப்என்டோ க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டைல் மூவ் இருக்கக்கூடும். ஸோ எவ்வரி ஃபால் பை அண்ட் செல் ஒரு ரைட் ஆட்டிடியூடாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.